ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் கலர்ஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் இது இருக்கும். 5 நாட்களுக்குமே 5 விதமான கலரில், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான புலாவ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றும் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? Day 1 சாஃப்டான பன்னீர் சேர்த்து கோல்டன் வித் ஒயிட் கலரில் நம்ம பன்னீர் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் ரிச்சான பன்னீரோடு சேர்த்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலாவும் சேரும்போது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் காம்போவாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 200 கிராம் பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தவாவில் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதை ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி விட்டு நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் நல்லாவே கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு இதோட நீளமான இருக்குன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் சேர்க்கும் போது சேர்த்துக்கணும். சேர்க்கல, அதனால இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கின பீன்ஸ், பொடியாக நறுக்கின கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா 3 சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. எனக்கு பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக புதினா, அப்புறம் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் உடையாமல் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 1/2 லெமன் நம்ம புளிஞ்சு ஊற்றிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே 1 பார்ட் ரெசிபிக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர் புலாவ் ரெடி. பாருங்கள், நல்லா உதிரியாக புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். Day 2ல் ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவரோட க்ரீன் கலர் புதினா மல்லி புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லியோட மைல்டான மசாலாவும் சேர்த்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த புதினா மல்லி புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் 1 கையளவு, புதினா 1 கையளவு எடுத்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில்
கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் இதில் நீலவாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 சின்ன தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்க போகிறோம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய புலாவ் ரெடி. பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் நல்ல புதினா மல்லி வாசனையோட நல்ல சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதோட தொட்டுக்க நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ இல்லை டொமேட்டோ ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டே 3ல் ரெட் அண்ட் பிங்க் காம்போல பீட்ரூட் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்ல வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம். புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கின 1 தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வேகணும், அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி தோல் சீவி துருவி வச்சுருக்கிறேன். இந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 பீட்ரூட் நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்க மசாலா பீட்ரூட் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விடணும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி.
சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிக்க போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர்ஃபுல்லான பீட்ரூட் புலாவ் ரெடி. பாருங்க, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குதுல்ல. இதோட நீங்கள் குக்கும்பர் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். டே 4ல் ப்ரோட்டீன் ரிச்சான சோயா புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலாவோட ப்ரோட்டீன் நிறைந்த சோயாவும் சேர்த்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சோயா சங்கை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவு சோயா சங்கை போட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை புழிஞ்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவு வதக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம். புதினா மல்லி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வேகணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்கை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா, இந்த சோயா எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதோட சேர்த்துட்டு அரிசி உடையாமல் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவு 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் அளவு. இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பெலாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நல்ல ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சோயா சங்க் புலாவ் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான புலாவ் ரெசிபி இது. ஒரு எனர்ஜெட்டிக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ இல்லை குக்கும்பர் ரைத்தாவோ எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். டே 5ல் ஆரஞ்சு கலர் கேரட் புலாவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நீல வாக்கில் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பழம் நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைய வேகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் வந்து கேரட் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 கேரட்டை தோல் சீவி நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கேரட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த மசாலா, கேரட் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். ஸோ அந்தளவு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததான் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து லெமன் ஜூஸ் ஒரு சின்ன வெஜ்ஜஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய கேரட் புலாவ் ரெடி. ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபி. பாருங்கள், பார்க்கவே நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் ஏதாவது ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தாவோ, குக்கும்பர் ரைத்தாவோ, இல்லை டொமேட்டோ ரைத்தா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் இந்த வாரத்துக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். 5 நாளுக்கும் 5 விதமான கலரில் நம்ம செஞ்சுருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் சீரிஸோட நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.